குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை, தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 6:26 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:49 வரை, விசாகம் பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று இரவு 10:26 வரை, வைத்திருதி பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 5:50 வரை, கௌலவம். பின்பு மாலை 6:26 வரை, தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:49 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:49 வரை, ரேவதி பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் வாகனத்தில் புறப்பாடு. மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் உலவாய் கோட்டை அருளிய திருவிளையாடல். நந்தீஸ்வரர் யாழி வாகனத்தில் புறப்பாடு கண்டருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கையும் உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும். விரதாதி விசேஷங்கள், வளர்பிறை சஷ்டி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 8:29 முதல் 10:13 வரை மேஷ லக்னம். 10:14 முதல் 12:16 வரை ரிஷப லக்னம். காலை 12:17 முதல் 2:27 வரை மிதுன லக்னம். 2:28 முதல் 4:35 வரை கடக லக்னம். 4:36 முதல் 6:41 வரையில் சிம்ம லக்னம். 6:42 முதல் 8:42 வரை காலை கன்னி லக்னம். 8:43 முதல் 10:47 வரை துலாம் லக்னம். காலை 10:48 முதல் 12:58 வரை விருச்சக லக்னம். 12:59 முதல் 3:06 வரை தனுசு லக்னம். பிற்பகல் 3:07 முதல் 5 மணி வரை மகர லக்னம். 5:01 முதல் 6:43 வரை கும்ப லக்னம். 6:44 முதல் 8:24 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை.
மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் பலத்தோடு மன நிம்மதியும் ஆனந்தமும் அதிகரிக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்ய சர்வ சக்திகள் பிறக்கும், தன லாபம், வருமானம் பெருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதிகாலை பொழுது 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்பவர்களுக்கு சகல நன்மைகளும், கோடானு கோடி பலன்களும், வருமானமும் கிடைக்கும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. வளர்பிறை சஷ்டி. இடம், மனை, நிலம், வீடு வாங்குவதற்கான அமைப்பு சிறப்பாக இருப்பதற்கு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். வீடு, மனை, வண்டி இது சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய சேமத்திற்காகவும் லாபத்திற்காகவும் இந்த நாள் செல்வாக்கு பெருக செல்வந்தராக முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடலாம். ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு ஏற்ற நாள். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமாளித்துக் கொள்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அதனுடைய நுட்பங்களையும் அறிந்து கொண்டு முற்படுவீர்கள்.
இருந்தாலும் எதிர்பார்த்தபடி தன வரவு என்பது உங்களுக்கு காலம் கடந்துதான் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். ஆராய்ச்சி சார்ந்த குணம் தேவை. அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். வெளியூர் பயணங்களினால் ஒரு விதமான மனச்சோர்வு இருக்கும். புது விஷயங்களை அறிய முற்படுவீர்கள். உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை வைத்து முன்னேறுவது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மை இருக்கும். இருவருக்குமான மன அமைப்பு ஒத்து போகாது. ஏதாவது ஒரு வகையில் வீண் பேச்சுக்களோ வீண் வாதங்களோ வரலாம். அனாவசியமான தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். பணத்தை எந்த அளவிற்கு பத்திரப்படுத்திக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டும். தேவையற்ற சில விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவுகள் கூட ஆகலாம். ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பொழுது சில வேலைகளை செய்யுங்கள். மனதில் அவ்வப்போது சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிறரோடு என்ன பேசுவது என்கிற புரிதலே இருக்காது. மன குழப்பமாக இருப்பீர்கள். பொருள் வரவு செலவு குறித்த கணக்கினை அவ்வப்போது ஆராய்வது நல்லது. தொழிலில் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் நிகழலாம். வேலையாட்களுடைய சில செயல்பாடுகள் உங்களுக்கு இழுபறியாக கூட இருக்கும். மனதில் திருப்திகரமற்ற தன்மை ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் பொறுமை நிதானம் அவசியம். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். வளர்பிறை சஷ்டி என்பதால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அனுஷ்டியுங்கள். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கூட சீக்கிரமாக நடக்க வாய்ப்பிருக்கிறது ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால். வேலை வாய்ப்புகளில் சில இழுபறிகள் இருக்கும். யாரிடத்திலும் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ கூடாது. இயல்பாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எதையும் பிறரை நம்பி செய்ய வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் தீரும். மன அமைப்பில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வழிவகை உண்டு. தேவையற்ற வீண் பேச்சுக்களிலும் மற்றவர்களுடைய செயல்களிலும் தலையிடாதீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நலம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். வேலை இழுபறியாகவே இருக்கும். புரிதல் என்பது இருக்காது. பணம் சார்ந்த எண்ணத்திலேயே இருப்பீர்கள். மன கஷ்டத்தை தவிர்க்க முயற்சி செய்வது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். யாரிடத்திலும் எதை பற்றியும் விரிவாகவோ விளக்கமாகவோ பேசாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் மட்டும் மனம் ஈடுபடுவது நல்லது. உங்கள் துணைவருடைய விஷயங்களுக்கு ஆறுதலாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ரிஷபராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஓரளவிற்கு மன நிறைவும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதற்கும் கவலை என்பதே இருக்காது. வருவதை பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். பொருளாதார நிலையில் உயர வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு உழைப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் பண வரவு உண்டு. தெய்வ பலம் அதிகரிக்கும். வெளியிடங்களில் வேலைக்காக செல்பவர்களுக்கு புதிய நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். ஒரு சில நபர்களின் மூலம் உற்சாகம் உண்டாகும். மனதில் தெளிவு இருக்கும். எதை செய்தால் வேலைகள் சரியாக நடக்கும் என்கிற புரிதல் காணப்படும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த மனக்குழப்பங்கள் விலகி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மன சஞ்சலங்கள் அகலும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இடம், மனை, வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். வளர்ப்பிறை சஷ்டி திதி என்பதால் விரத வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் பிறருடைய அறிமுகங்களும் சரி, சில பிரபலங்களுடைய ஒத்துழைப்பும் சரி நன்மையை தரும். அலுவலக வேலைகளில் உத்தியோகத்தில் சிறந்த நபர்களாக தலை நிமிருவீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றதொரு மதிப்பு கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். புகழ் சேரும். கீர்த்தி பெருகும். மாணவர்களுக்கு நற்சிந்தனை உண்டாகும். எதிர்பார்த்தபடி புதியதொரு லாபத்தை பெறப்போகிறீர்கள். வீடு, மனை சார்ந்த விற்பனை துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருக்கும். கையில் லாபங்கள் உண்டாக்கும். வங்கி கணக்கு, சேமிப்பு கணக்கு உயரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலமும் ஆரோக்கியமாகவே காணப்படும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் வளர்ப்பிறை சஷ்டி திதி. ஆகவே கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் மேம்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உருவாகும். நன்மைகள் மேம்படும். வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானை நீங்கள் அதிபதியாக கொண்டிருப்பதால் அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. அபிராமி வள்ளி, திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபட சகல பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். இன்றைய தினம் பார்க்கும் பொழுது விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். துணைவர் வழியில் எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு பண வரவுக்குண்டான சூழலின் காரணமாக விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். மனதில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்தே இருக்கும். புதிய நபர்களுடைய ஆதரவு ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆகிய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381112636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிற்கு சந்திர பகவான் பிரவேசிக்க போகிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தெய்வீக காரியங்களின் மீதான நம்பிக்கை இருக்கும். உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் 3ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சேர்ந்தே சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் இன்றைய நாள் துரிதமாக நடக்கும். அலுவலக வேலைகளில் இருந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்கும். வீண் பேச்சுக்கள் அகலும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். பணியிட சூழல் சாதகமாகவே அமையும். கணவன் மனைவி கிடையே இருந்த பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை குணம் உண்டாக்கும். எதையும் சாதிப்போம், சமாளிக்க முடியும் என்கிற சக்தி உங்களிடம் வெளிப்படலாம். திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். சக நபர்களால் பொறுப்புகள் குறையும். உலகியல் நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றங்கள் மனதில் ஏற்படலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருப்பதே நல்லது. பிறரை பற்றிய சில சந்தேக குணங்களை தவிர்த்து விடுங்கள். வேலையினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. ஓய்வு நிறைந்த நாளாகவே இருக்கும். மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது வேலைகள் நலமாகவே முடியும், வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்யும் பொழுது வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே, எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும்.
பிரார்த்தனைகள் நிறைவேறும், தெய்வீகத்தினுடைய அனுகிரகம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் புதுவிதமான சூழல் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாக கூட நடக்கும். மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். பொறுப்புகள் குறையும் நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். ஓய்வுகள் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு மிக அவசியம். முருகப்பெருமானை வழிபடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதி என்பதால் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு. இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கடகராசியின் அமைப்புப்படி இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாளில் பார்க்கும்போது ராசியினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில். மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் தானாக நடக்கும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். கடகராசி அன்பர்களே, உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். புதிய லட்சியங்களை நிர்ணயித்து செய்வீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் ஒற்றுமையும். மன அமைப்பில் சீரான போக்கே இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழி கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம். புகழ் நிறைந்த நாளாகவே இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சரியாக செய்ய முடியும் என்கிற மனநிலையோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும். மனதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நிம்மதியாகவும் மன நிறைவோடு இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். இன்னல்கள் குறையும். இலக்குகளை நோக்கி பயணிப்பீர்கள். சில சிந்தனைகளில் மாற்றங்கள் வரலாம். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. முயற்சி கைகூடும் நாள். புகழ் நிறைந்ததாக இருக்கும். இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உருவாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது அரசு சம்பந்தமான விஷயங்களில் கவனம், பொறுமை தேவை. சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு புதன் பகவான் இருக்கிறார். வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு லாபத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சிம்மராசி அன்பர்களே, எதை செய்தாலும் பரபரப்பு இல்லாமல் நிதான போக்கோடு செய்யுங்கள். உறவுகளுக்கு மத்தியில் செல்வாக்குகள் மேம்படும். புதியதொரு வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலம் உண்டாகும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ஆனந்தமாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நல்லதொரு அனுபவங்கள் உண்டாகும். பழைய இடத்தை மாற்றி புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை எழலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். பிரீத்தி நிறைந்த நாள். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் ஏற்படும். வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகமாகும். சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தெய்வீக காரியங்களில் சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். நல்ல குணங்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முன்னேற்றத்தை தரும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களினால் ஓரளவிற்கு பலன்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சிம்மராசி அன்பர்களே, மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. அதிலும் அரசாங்க வேலைகள் எனும் பொழுது நிதான போக்கை கடைபிடியுங்கள். உங்கள் நட்சத்திர அதிபதியான கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். விநாயக பெருமானுடைய வழிபாடு சில நன்மையை ஏற்படுத்தும். உறவுகளுக்கு மத்தியில் செல்வாக்கு மேம்படும். புதியதொரு வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களே, பணத்தை சிக்கனமாக செயல்படுத்துவீர்கள். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாக சமாளிக்கக்கூடிய நிலையும் உண்டு. சாமர்த்தியம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சிவசூரிய வழிபாடுதனை செய்யுங்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும், வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை, சிவ மந்திரத்தை உச்சரிக்க மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பிரீத்தி நிறைந்த நாளாக இருக்கும். விலகி இருந்தவர்கள் உங்களுடன் வரக்கூடிய அமைப்பு உண்டு. எதிராக இருந்தவர்கள் காணாமல் போகலாம். விவசாயம் சார்ந்த வேலைகளில் நல்லதொரு வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது எதிலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். அதிலும் பணம் சார்ந்த விஷயங்கள் என்னும் பொழுது ஒரு படி எச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழல் ஏற்படலாம். அதிக நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தீர்வு காண முடியும். சிறு தூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் வீடு கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில், லாபஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில வேலைகளை செய்வதற்கு முன்னர் அதனுடைய முழுமையான தன்மைகளை ஆராய்ந்து செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஊக்கம் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சிவபெருமானை வழிபடுங்கள். சிவசூரிய பகவான் வழிபாடு பல நிலைகளில் மேன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மாற்றமான நாள் என்றே சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திட்டமிட்டு செய்வது நல்லது. மாற்றங்கள் உருவாகும். நல்ல சூழல் அமையக்கூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுகூலமான நாளாகும். மன நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். உற்சாகம் சிறக்கும் நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை களைவீர்கள். எதிர்பார்த்த வேலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தடை தாமதங்கள் அகலும். ஊக்கம் நிறைந்த நாள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உற்சாகம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பு படி ராசியிலேயே சந்திர பகவானும் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் ஏற்படும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை நல்ல விதமாக உணர்ந்து கொள்வீர்கள். உத்தியோக வேலைகளில் துரிதம் ஏற்படும். மனதில் நல்ல சிந்தனையும் நல்ல தெளிவும் பிறக்கும். தெய்வீக அனுகிரகம் பிறக்கும் நாள். விரும்பியதை சுதந்திரமாக வாங்குவீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளும் நல்ல விதமாகவே அமையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. வெளியூர் பயணங்களினால் அனுபவங்கள் ஏற்படும். பழைய நண்பர்களுடைய சந்திப்பு நல்ல மகிழ்ச்சியை தரும். பண வரவு நிறைந்த நாள். தனம் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்தே இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். எதிர்கால வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் மிகுதியாகும். அன்றாட வாழ்க்கையினுடைய போக்கை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். தெய்வீக ஆற்றல் சக்தி உங்களிடம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். எடுத்த காரியத்தை மிக அழகாக லாவகமாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு அமைப்பும் சந்தோஷம் உண்டாகும். புரிதல் காரணமாக புது விஷயங்களை அலசி ஆராய்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் ஏற்படும். வேலையினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு சிறப்பாகவே அமையும். பழைய பாக்கிகள் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் துரிதம் ஏற்படும். மனநிலையில் தெளிவு பிறக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படும். குரு பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது
மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி அவரே. பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் மேன்மை பெறுவீர்கள். தனம் நிறைந்த நாளாகும். பல்வகைகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக, முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 12வது வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 4ஆம் வீடு சுக பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 7ஆம் வீட்டில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடம் தசமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசியினுடைய லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களிடம் வீண் பேச்சுக்கள், வீண் வாக்குவாதங்கள் கூடாது. செய்யும் தொழிலை தெய்வமாக மதித்து நடக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, 9ஆம் வீட்டு அதிபதியான பாகியஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு விரயத்தில் சஞ்சரிக்கிறார். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு பொருள் தயாரிப்பவர்கள், கிடங்குகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பேச்சுக்களில் நிதானம் தேவை. நல்ல குணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கலை பொருட்கள் மீது தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். முன்கோபமின்றி பொறுமையாக செயல்பட வேண்டியது நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் மனம் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் கூடாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். அனாவசியமான வீண் பேச்சுக்கள் கூடாது. அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகலாம். புதியதொரு வாய்ப்புகள் ஏற்படும். அனுசரணையான போக்கு உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். நலம் நிறைந்த நாள். எதிலும் முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். தனுசு ராசி அன்பர்கள், திங்கட்கிழமை தினமாக இருப்பதால், சந்திர பகவானை வழிபடுவதால் உங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள், கவலைகள் குறையும். எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். அதிகமான விலை கொடுத்து சில பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனம் தேவை. வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படலாம். பணம் கொடுக்கல் சார்ந்த வாங்கக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். எதையும் பொறுமையாக கையாள வேண்டும். இறை சம்பந்தமான வேலைகளில் மதிப்பு மரியாதை உயரும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். திடீர் செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகும். பணிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை தவிர்க்கும். எல்லோரிடத்திலும் நுட்பமாக மதியை உணர்ந்து பேசுதல் நல்லது. மனதில் பட்டதை அப்படியே பேசாதீர்கள். இறை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் செலுத்துங்கள், மன அமைதி ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பகைமையை தவிர்ப்பது நல்லது. பணிவான பேச்சுக்கள் உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தை உயர்த்துவதற்கு வழி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதட்டமோ பரபரப்போ கூடாது. வாக்கு ஸ்தானங்களில் நிதான போக்கை கடைபிடித்தால் அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், ஆமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது. பூக்குண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மகா கணபதியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கவனமாக செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். பொறுப்புகளை உணர்ந்து நடக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும். சில நேரம் மதிப்பு உண்டாகுவதால் பண நெருக்கடிகளுக்கு ஆளாக நேரிடலாம். இறை சம்பந்தமான வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரியனை வணங்குங்கள். இந்த நாள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெற்றி நிறைந்த நாளாகவே அமையும். பேச்சுக்களில் கனிவான தன்மைகள் தேவை. நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் உயர்வான ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வளர்பிறை சஷ்டி திதி விரதமிருந்து அனுஷ்டிக்கலாம். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு இடம், வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்ப பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும், 5ஆம் வீட்டில் குரு பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், 10ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் போது மகர ராசி அன்பர்களை சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவரோடு இருந்த சில சங்கடங்கள் மறையும். சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்போக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் குறையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வாக்குவாதங்கள், வீண் வம்பு வழக்குகளில் இருந்த தாமதங்கள் நீங்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். போட்டி நிறைந்த நாள். மகர ராசி அன்பர்களை நடக்காத வேலைகளை கூட சாதுரியமாக பேசி நடத்தி காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு பெருகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். பணம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் முன்னேற்றங்கள் பல நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 7ஆம் வீடு களத்திர பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சார். கும்பராசி அன்பர்களே, மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். புதிய நபர்களினால் மாற்றங்கள் உண்டாகும். உறவினர்கள் வழியில் சுபிக்ஷம் ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பாக பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயமான சூழல் உண்டாகும். படிப்பு ரீதியாக இருந்த இடர்பாடுகள் கலைந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்களின் மூலமாக நன்மைகள் பிறக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். தொழில் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். நேர்மையாகவும் நியாயமாகவும் இருப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைக்கும். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அரசு சம்பந்தமான துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும். சிந்தனை போக்கில் தெளிவு பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க முற்படுவீர்கள். முயற்சிக்கு ஏற்றபடி நல் செயல் நடக்கும். உறவினர்கள் வழியில் சுபிக்ஷம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாக அமையும். திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரை ஸ்ரீ ராகு பகவானுக்கான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கருப்பு உளுந்து கொண்டு வடை செய்து அவற்றை துர்கை அம்மனுக்கும் நைவேத்தியம் செய்யலாம். ராகு பகவானுக்கும் நைவேத்தியம் செய்யலாம். வளர்ச்சி பெருகும் நாள். முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். தேக பலம் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381162636.
நாட்கள். இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். என்ன தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ளல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே அவர். ராசியில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் சுக்கிர பகவான், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்களே, தெய்வீக இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் இருக்கும். கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். புனித தீர்த்த நீராடல் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சில காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். மதிப்பை அதிகப்படுத்துவீர்கள். எதிலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் அழகு உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். நன்மைகள் பிறக்கும். மதிப்பு மரியாதை கூடும். தெய்வீக காரியத்தின் மீதான ஈடுபாடு உண்டாகும். நன்மைகள் சிறக்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை தெளிவுகள் பிறக்கும். மன அமைதியாக இருக்கக்கூடும். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். சாத்வீகம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு அதிகரிக்கலாம். லாபம் நிறைந்த நாள். தன லாபம், பாக்கியம் உண்டாகும். அலுவலக வேலைகளில் சுமூகமான சூழல் அமையும். இந்த நாள் பல நிலைகளில் முன்னேற்றங்களும் தெய்வ அனுகிரகம் நிறைந்தே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வாழ்க வளமுடன்.